வெல்கம் டு சாய் சோலை அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பர்ஃபெக்ஷனிசம். அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முழுமையாக, ஒரு பூரணமாக, சரியான முறையாக அப்படின்னு சொல்லலாம். ஒரு இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டின்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்றது பாரதியாரோட மிக புகழ்பெற்ற ஒரு பாடல் வரி. இங்கே நிறைய பேர் அவங்களோட கனவை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அது ஒரு கரியராக இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஜாபாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு கோல் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் செய்கிற சின்ன சின்ன முயற்சிகளாக இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எதோ நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஸோ அப்போ அது ரொம்ப ரொம்ப எப்போதும் பிழை இல்லாமல் மிக மிக உயரிய தரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறது. இது கேட்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை பார்க்குறவங்கள பார்க்குறப்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அது எல்லாமே சரியாக போகிறப்ப அது உங்களை முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு சென்றுட்டு இருக்கும். அதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது தவறாக மாறுறப்ப அந்த அந்த பர்சனாலிட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். சரி, ஏன் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி வர்சஸ் அன்ஹெல்த்தி பர்ஃபெக்ஷனிசம். இந்த ஹெல்த்தி பர்ஃபெக்ஷனிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நோக்கி நம்ம போவோம். நம்ம திரும்ப கன்சிஸ்டன்ட் இல்லை பர்சிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு ஹை அச்சீவ்மெண்ட்டை நோக்கி மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னும் தமிழில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்ற பாதை, தன்னம்பிக்கை. நமக்கு அதனால என்ன ஆகும், மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நினச்சோம் இந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம தாண்டிட்டோம், இப்போ எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஆட்டிடியூடு ஹெல்த்தி பர்ஃபெக்ஷனிசம். அடுத்து அன்ஹெல்த்தி பர்ஃபெக்ஷனிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட கேப்பபிலிட்டி தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டகரியே ஆகட்டும், நம்மளோட மார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் நம்ம ஒரு 50லேருந்து 60 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுற கேடர் இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 20 மார்க்ஸ்க்கு எய்ம் பண்ணலாம். நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஹையாக செட் பண்ணிட்டு நம்ம அபவ் 95 to 100 தான் மார்க் எடுக்கணும், அது கீழே எடுக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுறப்ப என்னாகும், நம்மளால் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி போய் திரும்ப அந்த 95 மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியாது. இதை நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். 60 மார்க்ஸ் எடுக்கிற இடத்துல நீங்கள் ஒரு 75 மார்க்ஸ் கூட எடுத்திருக்கலாம். ஆனால் நீ என்ன நினச்சிக்க, அந்த 95 நான் எடுக்கலைன்றது அந்த ஃபெயிலியர், அதை பற்றினியே நினச்சிட்டு இருக்கிறது தான் பயம், அழுத்தம், மன அழுத்தம் ப்ளஸ் சோர்வாக ஃபீல் பண்ணுறது. இதுதான் ஒரு அன்ஹெல்த்தி பர்ஃபெக்ஷனிசம். ஸோ அப்போ இந்த ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்ணலாம், இந்த பர்ஃபெக்ஷனிசத்தை எப்படி அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோன்றதை கூட நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம நல்ல விதமாக இருந்தால் போதும், ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரிசிஷனாக அவ்வளோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் ஐ எம் ஸ்கோரிங் 50 to 60, நான் 75 மார்க்ஸ் எடுத்தால் ஐ ஃபீல் குட். எனக்கு அது எக்ஸலண்ட் கேடரில் நான் இருப்பேன். என்னால் 50 தான் எடுக்க முடியும், நான் 75 எய்ம் பண்ணுறப்ப ஐ வில் ஃபீல் மோர் ஹாப்பி அப்படின்ற உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை என்னன்றதை ரீஃப்ரேம் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வேல்யூஸ் என்னன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிழை இல்லாமல் நீங்கள் அந்த இதை தாண்டி போயிடலாம் அந்த தாட்ஸ்லேருந்து. அதுதான் ரீஃப்ரேம் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். அடுத்து செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ். நம்மளால் என்ன முடியுமோ கேப்பபிள் வச்சு மிகப்பெரிய டாஸ்க்கை கூட நம்ம சின்ன சின்ன டாஸ்க்காக பிரித்து ஸ்மாலர் அண்ட் அச்சீவபிள் டாஸ்க் அந்த மாதிரி நம்ம முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறதுக்கு நம்ம ரியலிஸ்டிக் கோல்ஸ் செட் பண்ணிக்கலாம். 60 மார்க் எடுத்திங்கன்னா அடுத்ததில் 65 எய்ம் பண்ணுறது, அடுத்து 70 எய்ம் பண்ணுறது. எது டஃப் சப்ஜெக்டோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறது. இதுதான் செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 12th ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் உங்களோட கட் ஆஃப்க்கு என்ன நீங்கள் லேக் ஆகுறீங்க, உங்களோட எய்ம் என்ன கட் ஆஃப் லேக் ஆகுறீங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம ரேங்கிங்கில் இன்னும் அதிகமாக வரலாம், அந்த மாதிரி உங்களோட கோல்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து உங்களோட மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கணும். நான் ஏன் வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஃபெயில் ஆனேன், ஏன் இந்த வந்து இதில் இவ்வளோ தூரம் குறைஞ்சேன், அந்த மாதிரி வந்து உங்களை வந்து நீங்களே வந்து செல்ஃபாக அனலைஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்னிங் வந்து கற்றுக்கலாம். அடுத்தது வந்து லிமிட் ஓவர் செக்கிங் அண்ட் ஓவர் ப்ரிப்பேரிங். ஒரு சில டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க, இன்னும் நிறைய பேரே இருப்பாங்க டாப்பர் ஸ்டூடெண்ட் இல்லைனாலுமே. ஓவர் ப்ரிப்பேரிங், ஒரு விஷயத்துக்கு வந்து திரும்ப 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 அதையே பண்ணுறது, அதையே படிச்சுட்டே இருக்கிறது. நமக்கு தெரியும் அது கான்ஃபிடென்ட்டாக படித்து முடித்தாலுமே திரும்ப திரும்ப ரீஒர்க் பார்த்துட்டே இருக்கிறது. இது வந்து அஃபிஷியலாக கூட சொல்லலாம். ஒரு சிலர் வந்து ஒர்க்கு முடித்தாலுமே அதை பர்ஃபெக்ஷனிசமாக பண்ணுறேன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்னும் ரீஒர்க் பண்ணி பண்ணி வேறு வேறு ஃபார்மேட்டில் வந்து அதை வந்து டிசைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்கலாம். அடுத்தது லாஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஏதோ உங்கள் மைண்டை வந்து ரொம்ப வந்து ஒரு அந்த பர்ஃபெக்ஷனிசம் வந்து ரொம்ப வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஒரு ஸ்மால் ப்ரீத்திங் எக்ஸசைஸோ ஏதோ நீங்கள் வந்து இல்லை உங்களோட ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணலாம். வேறு எதுலையாவது டைவர்ட் பண்ணுறப்ப உங்களோட அந்த வந்து பயங்கள் வந்து குறையலாம். ஏன்னா வந்து பர்ஃபெக்ஷனிசம் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை எல்லாமே வந்து லோவர் மார்ஜினுக்கு செட் பண்ணணுன்றது கிடையாது. உங்களோட அம்பிஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த அம்பிஷனை பேலன்ஸ் பண்ணிவிட்டு என்னென்னா உங்கள் செல்ஃப் அக்செப்டன்ஸுக்கு வரீங்க. நீங்கள் நமக்கு வந்து இந்த மார்க் ஸ்கோர் பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த கரியர் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து அக்செப்டன்ஸ் போகணும். இந்த டாப்பிக்கோட ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ஷனிசம்னா உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து லோ பண்ணணுன்றது கிடையாது. உங்களோட கேப்பபிலிட்டி என்னன்னு ஃபைன் பண்ணுங்க, உங்களோட கோல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை ரியலிஸ்டிக்காக செட் பண்ணுங்க. செட் பண்ணிவிட்டு அந்த கோல்ஸை வந்து எப்படி வந்து செல்ஃப் அக்செப்டன்ஸோட வந்து பேலன்ஸ் பண்ணுறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், சின்ன சின்ன தடை வரலாம், வந்தாலுமே ஐ கேன் அச்சீவ் திஸ், நான் வந்து எப்படியாவது இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுவேன், இந்த கரியர் வந்து போயிடுவேன், இல்லை நான் இங்கே வந்து இந்த கம்பெனிக்கு அடுத்து வந்து சுவிட்ச் ஓவர் ஆகி இந்த ஜாப் வந்து ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்றத உங்களோட கோல்ஸ் என்னன்றதை வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்க. செட் பண்ணிவிட்டு வித் செல்ஃப் அக்செப்டன்ஸோட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கீப் மைண்ட் ஷிஃப்ட்னு சொல்கிறாங்க இந்த பெர்ஃபெக்ஷனிசத்தை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் உங்களோட கோல்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராக்ரெசிவாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வேறு யாராவது இந்த மாதிரி பர்ஃபெக்ஷனிசம் இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரைட் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் சாய் சோலை அகாடமி. தேங்க்யூ.